கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனம் மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் குடும்பமாக நாம் ஒன்று சேர்ந்து இந்த திருச்சபை வளர்வதற்கு ஆண்டவருடைய துணையோடு கர்த்தருடைய பலத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்தால் இந்த திருச்சபை நல்ல வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பொறுப்பை எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான திருச்சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய போதகரோ பல்வேறு இடங்களில் ஊழியம் செய்து திரட்டிய அனுபவமோ எனக்கு கிடையாது. எனினும் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டாகும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்ன வாக்கியத்தை மட்டும் நான் நினைவில் கூர்ந்து உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த திருச்சபை வளர வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள், தமிழர்கள் நல்லவர்கள் ஆனால் வல்லவர்கள் அல்ல, அவர்களிடத்தில் ஒற்றுமை மட்டும் மிகவும் குறைவு. அவர் எழுதுகிறார், நீ ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரில் நீ பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதில் எது தமிழனுடைய கடை என்று விசாரித்து வாங்கு. அந்த கடையில் மற்ற கடையை காட்டிலும் பொருட்கள் விலை அதிகமாக இருந்தாலும் அவன் கடையிலேயே வாங்கு. அப்போதான் தமிழர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரும் என்று அவர் எழுதுகிறார். தமிழன் கடையில் வாங்கு, மற்ற கடையோட விலை கூட இருந்தாலும் அவன் கடையில் தான் நீ வாங்கணும்னு சொல்ற. நம்ம எங்க 10 பைசா குறைச்சலா இருக்குன்னு போயிடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தமிழன் கடையில் வாங்க, ஒரு தமிழன் வாழட்டும் என்று அவர் எழுதுகிறார். அதனால தமிழ் சமுதாயம் ஒன்றுபட்டிருந்தால், அந்த காலத்திலிருந்தே ஒற்றுமை கிடையாது, சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியன்னு அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்று திறந்தால் இன்றைக்கு ஆங்கிலம் இருக்கிற இடத்தில் தமிழ் மொழி இருந்திருக்கும். ஒற்றுமை இல்லாமல் தான் அப்படியே அந்த பக்கத்திலே ஒரு ஓரமாக நின்று போச்சு. ஆகினாலே ஒற்றுமை உணர்வு நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய தமிழ் திருச்சபை நன்கு வளரும். உங்கள் அனைவரும் உடைய ஒத்துழைப்போடு இந்த தமிழ் திருச்சபை வளர வேண்டும். வாரந்தோறும் கூடுமான வரையில் தவறாமல் இந்த தமிழ் திருச்சபைக்கு வாருங்கள். கடை எங்க இருக்கு விசாரித்து பார்த்து அந்த கடையிலே வாங்கன்னு சொன்ன மாதிரி பக்கத்தில் சர்ச் இருந்தாலும் இது தூரத்தில் இருந்தாலும், பால்டிமோர்ல இருந்து தூரமா இருக்குது, பால்துறை எல்லாம் வந்துருக்கிறது, பால்துறை பாக்கித்தாயெல்லாம் வரதுக்கு 1 மணி நேரம் நம்ம பிரயாணம் பண்ணி வரணும். இன்னும் முயற்சி பண்ணாலும் பக்கத்திலே கூட சபைகள் இருக்கக்கூடும். ஆனாலும் 1 மணி நேரமா நாம் பரவாயில்ல, இது தமிழ் திருச்சபை, நாம் அங்கே செல்ல வேண்டும். தமிழ் மொழியில், நம்முடைய தாய்மொழியில் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய சபை வளரும். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதித்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு தேவ செய்தி உங்களோடு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். ஒன்று அது புதுசு அல்லது. அந்த தேவ செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அந்த அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரம் ஏதோ ஒரு மர்ம படத்தினுடைய தலைப்பை கேட்ட மாதிரி நீங்க நினைக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர்ல படங்கள்லாம் வந்து சார் அந்த நேரம், அந்த 24 மணி நேரம், அந்த 7 நாள், அந்த 15 நாள் வந்து நீங்க ஏதோ ஒன்று புதுசாக வந்து அந்த அரை மணி நேரம் ஒரு மிரட்டல் முடியும். இது ரொம்ப சாதாரணமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான்.
இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். வெளிப்படுத்தல் 8:1. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பத்ம தீவிலே யோவான் இருந்த போது அவருக்கு இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் தரப்பட்டது. ஆண்டவர் பல்வேறு காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். அதிலே 7 முத்திரைகள் ஒரு வெளிப்பாடு. அந்த 7 முத்திரைகளை ஆண்டவர் ஒவ்வொன்றாய் உடைப்பதை அவர் தரிசனத்திலே கண்டார். ஆண்டவர் 1வது முத்திரையை உடைத்த போது ஒரு வெள்ளை குதிரை வந்தது. அந்த வெள்ளை குதிரை மீது அமர்ந்திருப்பவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயம் கொள்ளுகிறவனாகவும் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் 2வது முத்திரையை உடைத்த போது ஒரு சிவப்பு குதிரை வந்தது. 3வது முத்திரையை உடைத்த போது ஒரு கருப்பு குதிரை வந்தது. 4ஆம் முத்திரையை உடைத்த போது ஒரு வெடிரி போன ஒரு மங்கலான குதிரை வந்தது. 5வது முத்திரை உடைத்த போது பலிபீடங்கள் அண்டையில் ஏராளமான பரிசுத்தவான்கள் இறந்து கிடக்கின்ற காட்சி காட்டப்பட்டது. 6வது முத்திரையை ஆண்டவர் உடைத்த போது பூமி ஒரு பாயை போல் சுருட்டப்பட்டது. சூரியன் அந்தகாரப்பட்டது. சந்திரன் ஒளிமங்கி போயிற்று. அத்திக்காய்கள் பொல பொலவென உதிர்வது போல வானத்தில் இருந்து நட்சத்திரங்கள் உதிர்ந்தன என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இதுவரையில் ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் சபையினுடைய போக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நில உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் பரலோகத்திற்கு எழுந்த அருள பின்பு இந்த பூலோகத்தில் நடக்கின்ற காட்சிகள், இது திருச்சபை எவ்வாறு இருக்கும் என்று ஆண்டவராலே யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். 1வது வெள்ளை குதிரை ரொம்ப பரிசுத்தமான சபை. சபை எப்படி போகுதுங்கிறத ஆண்டவர் முன்பே வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல வெள்ளை வெளியேறு குதிரை, ரொம்ப பரிசுத்தவான்கள் நிறைந்த திருச்சபை. அதுக்கு பிறகு என்னாச்சு? சிவப்பாயிட்டு. அதுக்கு பிறகு என்னாச்சு? கருப்பாயிட்டு. அதுக்கு பிறகு என்னாச்சு? கலரே மங்கி போச்சு. விசுவாசத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் திருச்சபைகள் வர 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 மங்கி போய்விடும். பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற காலத்திலே அவர் ரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். இதெல்லாம் காட்டப்பட்டது. இதெல்லாம் நடந்து கொண்டே வந்தது. இப்போது நாம் எங்க இருக்கிறோம் சொன்ன இந்த முத்திரையில நாம் எங்க இருக்கிறோம்? 1வதுல இருக்கிறோமா 2வதுல இருக்கிறோமா? நமக்கே தெரியும் எங்க இருக்கிறோம் சொன்னா 6வது முத்திரை உடைக்கப்பட்ட காலத்தில் இருக்கும். 1 2 3 4 உடைச்சாச்சு. 6வது முத்திரை உடைக்கப்பட்ட காலம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. எந்த தீர்க்க தரிசனங்கள்? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ரத்தமயமாகும், நட்சத்திரங்கள் அத்திக்காய்கள் போல உதிரும் என்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. இன்னும் ஒரே ஒரு முத்திரையை உடைப்பதற்கு ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் 7வது முத்திரை. அப்படியானால் இந்த 7வது முத்திரையை ஆண்டவர் எப்போது உடைப்பார்? அப்படி உடைக்கிற போது பரலோகத்தில் அரை மணி நேரம் ஏன் அமைதல் உண்டாயிற்று? அப்படி பரலோகத்திலே அமைதல் உண்டாயிருக்கும் போது பூலோகத்திலே என்ன நடக்கும்? அதில்தான் நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1969ஆம் ஆண்டுல முதல்ல அமெரிக்கா ராக்கெட் அனுப்பிச்சு சந்திர மண்டலத்தில். அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங்
அவர் போனார், அனுப்பப்பட்டார். அந்த விண்வெளி பயணத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உலகம் எங்கிலும் உண்டாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி போக முடியுமா? அதுக்கு முன்னாடிலாம் சோறு ஊட்டும் போது எல்லாம் உட்காந்துட்டு நிலா நிலா வா வா இல்லாமல் ஓடிவான்னு கூட்டு பார்த்தா மனுஷன். அது வர காணும். உடனே மனிதன் நீ வராட்டு போனா பரவாயில்ல, நான் அங்கே வரேன்னு சொல்லி 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கே போனார். அவர் போகும்போது ஒரு அருமையான வர்ணனையை கொடுத்து கொண்டே போனார். 1969 அவ்வளவு டிவிலாம் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. இங்கே இருந்து ஒரு வேலை நாங்களாம் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் வச்சு அந்த கமெண்ட் சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த ராக்கெட் போயிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கண்டு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. முதல்ல நிலாவுக்கு மனுஷன் போன எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அதை குறித்து நான் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டிருந்தேன். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சென்று அமெரிக்காவின் தேசிய கொடியை இங்கே நட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்த பிறகு மனித சமுதாயத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துவிட்டு நம்ம போக முடியும் கிரகங்களுக்கெல்லாம். இப்ப பயங்கரமா போட்டி போட்டு எந்த பார்த்தாலும் எல்லாரும் எல்லா கிரகத்தை ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதம் 4ஆம் தேதி நம்முடைய இந்தியாவில் இருந்து மங்கள்யான் என்று சொன்ன ஒரு விண்கலம் எங்க போயிருக்கு, செவ்வாயை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற நாகாவுடைய உதவியை கேட்டார்கள், அது அவருக்கு சரியா கிடைக்கல. இந்தியா அதுக்கெல்லாம் இப்ப சனிக்கிழமை குறுக்காடு போயான்னு சொல்லிட்டு அவன் ஹரியரி கோட்டாவில இருந்து அனுப்பிட்டான். அங்க இந்தியா தான் சுய முயற்சியில அனுப்பிட்டா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இங்க இருந்து 40 கோடி மைல் இருக்குதான். எது செவ்வாய் கிரகம் 40 கோடி மைல். இந்த ராக்கெட் எப்போ போய் சேருன்னா போய் சேர்றதுக்கு இன்னும் 9 மாசம். அது போற வேலை 9 மாதம் கழிச்சுதான் போய் அந்த செவ்வாய்க்கு போய் சேர போகுது. சரி, அது போய் சேர்ந்துட்டு வரட்டும். இப்ப இப்படிப்பட்ட விண்வெளி ஆய்வு வந்ததன் பயனாக எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் உண்டாயிட்டு, ஒரு ஆர்வம் உண்டாயிட்டு. ஏன்னா அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் போகும்போது அருமையான ஒரு வர்ணனையை கொடுத்தார். நாம் பூமியை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த பூமி அந்தரத்தில் சுழல்வதை நான் பார்க்கிறேன். நம்ம இதுவரையும் பூமி உருண்டைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உருண்டைன்னு நமக்கு தெரியுமா? அது உருண்டையா இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோமா? நம்மோட சின்னதா இருந்தா தான் அந்த உருண்டையா இருக்கு நம்ம பார்க்க முடியும். பூமி உருண்டை, அது உண்மைதான். ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்காரு, பூமி உண்டையின் மேல ஆண்டவர் நீட்டிருக்கிறாரு பைபிளே சொல்லுது. அதுக்கு முன்னாடி தட்டன்னு நம்பிட்டு இருந்தாங்க. கலிவேதான் உருண்டுன்னு சொன்னாரு. அவரை போட்டு பேய் பிடிச்சவன்னு சொல்லி தடங்கள்லாம் அடித்தாங்க. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு. ஏசாயத்தின் புத்தகத்துல பூமி உண்டையின் மேல் தேவன் வைத்திருக்கிறார் என்று பூமி உருண்டைன்னு பைபிள் முதலே சொல்லிட்டு. ஆனா இவனுங்க தட்டன்னானுங்க, அப்புறம் உருண்டன்னானுங்க. அப்படியே உருண்டு கண்டுபிடிச்சாச்சு. உருண்டைதான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த பூமி உருண்டையாக நமக்கு கண் முன்னாக சுழல்வது நமக்கு தெரியாது. எப்போ நமக்கு தெரியும்னா இந்த பூமியை விட்டு நம்ம வெளியில போனாதான் பூமி சுழல்றது, அது உருண்டை இருப்பது நமக்கு தெரியும். அதனால அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த ராக்கெட்ல போகும்போது அவர் வர்ணித்தார். ஒரு அழகான ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். நான் வாழ்ந்து வந்த பூமி ஒரு வெளிர் நீல நிறத்தில் அழகாக வானவெளியில் சுழன்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னார். இந்த பலூன் பறக்கிற மாதிரி இந்த உலகம் சுழன்று கொண்டிருப்பதை அவர் பார்த்து வர்ணித்தார். அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன பிறகு ராக்கெட்ல இருந்து இறங்கி அவர் நடந்தார். அண்ட வெளியில நடந்தார். எப்படி ஆச்சரியமா இருக்கு பாருங்க. வானவெளியில எந்த விதமான வாகனம் இல்லாதபடிக்கு நடந்தார். நம்ம ரோட்ல நடக்கும் போதே பயமா பொத்து ஊந்துடும். அந்த வெளியில் நடந்தார். இந்த பூமியினுடைய புவி ஈர்ப்பு விசை தொடங்குகிற இடத்திற்கும் சந்திரனுடைய புவி ஈர்ப்பு விசை தொடங்குகிற இடத்திற்கும் இடையில இருக்கிற இடம் ரெண்டு பக்கமும் புல்லிங் பவர் இருக்குது. அதனால அந்த இடைவெளியில் நடக்கிற போது மனிதன் எந்த விதமான வாகனமும் இல்லாமல் அந்த காற்று வெளியில் நடக்கலாம். அது ஆம்ஸ்ட்ராங் நடந்தார்.
அதெல்லாம் நடந்துட்டு நான் ஆண்டவரை பார்க்கிறேன், ஒரு அற்புத படைப்பை நான் பார்க்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய அறிவை தெரிவிக்கிறது என்ற வேதத்தை நான் நினைவு கூறுகிறேன்னு சொன்னார். அப்படியானா இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. எல்லாம் சொல்லிட்டாங்க, சீக்கிரம் டவுன் பஸ் மாதிரி ராக்கெட்டுங்க போகும்போது சந்திரனுக்கு போகும்போது நிறைய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு. நாமும் சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா? அது மாதிரி ரிசர்வேஷன் பண்ற அளவுக்கு நமக்கு பணம் இருக்கான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. ஆனா நாம இலவசமா ஒரு விண்வெளி பயணம் நாம் செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்ம ரிசர்வேஷன் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுக்கு பணம் வேணும்னா சேர்க்க வேண்டாம். ஆனா ஒரு சில காரியங்களை செய்தால் நிச்சயமாகவே விண்வெளி பயணம் நாம் மேற்கொள்ள முடியும். எப்போது? இப்போது வாசித்த வேத வாக்கியத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, நல்லா கவனிக்கணும், மேகங்களின் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு, எது மேல எடுத்துக் கொள்ளப்படுவோம்? மேகத்தின் மேல் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்திற்கு நாம் போக போறோம். ஒரு பெரிய கப்பல், விண்வெளி கப்பல், ஒரு பெரிய கல் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எதற்கு என்றால் நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்து அழைத்து செல்வதற்கு. நல்ல கற்பனை செய்து நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய மனக்கண் முன்னால கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய ஒரு விண்வெளி கப்பல் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். நம்ம எல்லாம் அதுல லட்சக்கணக்கானவர்கள் ஏறி பிரயாணம் செய்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மின் கப்பல் பூமியிலிருந்து வர இருக்கிறது. அது மேக ரதம். ஆகவே இந்த விண்வெளி பயணம் செய்கிற வீரர்கள் ஆம்சாங்ல போறாங்க, உடனே டபார்னு போய் ஏறி போயிட முடியாது. டவுன் பஸ்ல போற மாதிரி இந்தியாவில் டவுன் பஸ்ல போகும்போது திடீர்னு ஏறணும்னா சட்டம் இல்லாம வருவான், வெறும் கையிலே கட்டிட்டு வருவான். கையில கட்டினா அப்படி தூக்கி விட்டுட்டு வேற வருவான். சில பேர் பலவிதமான அலங்கோலத்தோட வருவான். ஆனா ராக்கெட்ல போறவங்க அப்படி இஷ்டத்துக்கு எல்லாரும் ஏறி போக முடியாது. அவங்களுக்குன்னு சில பயிற்சி இருக்கிறது, மனப்பயிற்சி இருக்கிறது, உடல் திறன் பயிற்சி இருக்கிறது, சொல்லுகிற கட்டளையை உடனே நிறைவேற்றுவதற்குரிய பயிற்சி வேண்டும். இப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் செய்த பிறகுதான் அவர்கள் இந்த ராக்கெட்ல பிரயாணம் செய்ய முடியும். அப்படியானால் ஆண்டவரோடு பிரயாணம் செய்ய போகிறனா நமக்கு சில பயிற்சி இருக்குது. ஆண்டவர் வருவாரு, நமக்கு ஏறி உட்காந்துலாம் நடிக்கூடாது. அந்த விமானம் வருகிற போது அந்த விமானத்தில் நாம் செல்வதற்கு சில பயிற்சிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனை 1 பேதுரு 1 13, 14, 15 வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனுடைய சுருக்கம் இதுதான். என்ன செய்யணும்னு அதை சொல்லுதுன்னு சொன்னா, 1, உன்னுடைய மனதின் அறையை நீ கட்ட வேண்டும். மனசுல மனதை இறுக்கி கட்டணும். மனதிலே ஒரு அடக்கம் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய கிருபையின் மேல் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த விண்கலத்தில் நம்ம ஏற முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழுகிற போது நிச்சயமாகவே நாம் அந்த ஆண்டவரோடு சேர்ந்து பிரயாணம் செய்யலாம். ஆண்டவர் வர்றாரு சொல்லிடணும். யாராவது நம்பியிருக்கமான்னு சொன்னா என்ன கேட்டால் இன்னும் 95% ஜனங்கள் நம்பவில்லை. நம்பியிருந்தோம்னா நாம் இப்படி இருக்க மாட்டோம். ஏன் 7th அட்வென்டிஸ்ட்ல கூட நாம்
நாம் எல்லாரும் பூர்ணமாக ஆண்டவர் வரப்போவதை நம்பிவிட்டோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நம்பி இருந்தா இந்த அக்கிரமம் அநியாயம் பாவம்லாம் நடக்காது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே ஆண்டவர் வரப்போவதை நாம் ஒரு செய்தியாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, படிக்கிறோம், சொல்றோம், பேசுறோம், கேட்கிறோம், இன்னும் மனதிலே அது பதிவு. ஒரு வேலை காலண்டர்ல போட்டிருந்தால்தான் நம்ம நல்லா நம்பிடும். காலண்டர் செய்தியாக அது இல்லை. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தீபாவளி அப்படின்னு போட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஆயத்தத்தை பார்த்தா துணி எடுக்கிறது என்ன, முறுக்கு சொல்றது என்ன, சீடை ஓட்டுறது என்ன, அதிர்ச்சி கட்டுறது என்ன, இட்லிக்கு மாவாட்டுறது என்ன, என்னென்ன பலகாரத்தை லிஸ்ட் போறது என்ன. ஏன் காலண்டர்ல போட்டான் 2ஆம் தேதி தீபாவளி, 25ஆம் தேதி டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அப்படின்னு போட்டோன்னே அதுக்கு ஒரு எல்லாம் போட்டுரும். ஆலோகிட்டு அந்த டே இந்த டேன்னு போட்டோன்னே பனைங்காய பூச்சணிக்காயெல்லாம் வாங்கிட்டு அலையிறது, அதை குழஞ்சி ஒரு விளக்கு ஒழிச்சு வைக்கிறது. ஏன் போட்டான் காலண்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை தேதி வர போறான்னு காலண்டர்ல போட்டிருந்தா, அது போடுற செய்தியா இருந்தா எல்லாம் பதப்போடு நாம ஆயத்தமாயிரும். போடாததுனால நம்ம ரொம்ப அசதியா இருக்கும். அல்லது சன் டிவிலையாவது பிளாஷ் நியூஸ் வந்துருக்கணும். ஆண்டவர் வராரு போட்டானா அவன் அல்லது அடிச்சுட்டு புடைச்சிட்டு ஓடி வரல. அதனால அவன் அரைச்சு பத்திரிகையில போட்டுக்கணும், தலைப்பு செய்தியா வந்திருக்கணும். தினத்தந்தி பேப்பர்ல இந்த மாதம் 28ஆம் தேதி ஆண்டவர் வரான்னு போட்டுட்டா போதும். என்னெல்லாம் பதசப்படும். முன்னவர் போட்டா தினத்தந்தில ஸ்கைலாப்னு ஒரு செயற்கைக்கோளை அமெரிக்கா இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் சுத்திட்டு அது பவர் இருந்து அது வெடிச்சு செதற போதும்னு போட்டோம். ஸ்கைலாப் நம்ம திறந்த காலம் அமெரிக்க விஞ்ஞானோடு ரொம்ப கெட்டிக்கார். அவன் ஒரு பெரிய மேப்பை போட்டு ஒரு கோடு போட்டு விட்டான். ஸ்கைலாப் எப்படிலாம் பிரயாணம் செய்வது, கோயில்பட்டி வழியா அரியலூர் போய் வடார்காடு போய் மெட்ராஸில் போய் உள்ள போன ஒரு மேப்பை போட்டோம். அந்த ரூட்ல போட்டோம்னா அலறி அடிச்சுக்கிட்டு எங்க உடஞ்சி செதறுன்னு தெரியாம நடுங்கி போயிட்டாங்க. இந்த பேச்சை கேட்டு நாத்தார் கார்டு வந்து என்னன்னா 42 ஆடு வச்சிருந்தாங்க. இந்த ஸ்கைலாப் நம்ம ஊர் மேல இருந்து உடைஞ்சு நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆடு சாப்பிடாதுன்னு அவன் 42 ஆட்டையும் கொண்டு போய் ஒரு பெரிய ரூம்ல போட்டு கதவை ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சி சிட்டு பண்ணி ஸ்கைலாப் அது எங்கேயோ போய் ஆஸ்திரேலியா கடலை போய் விழுந்துச்சு. கோயில்பட்டிக்கும் வரல, கும்பகோணத்துக்கும் இல்லை, அது ஒரு பக்கம் ஒதுக்கி போச்சு. இவன் தெலுங்குக்காரன் எப்போதும் தூப்பட மாதிரி இதையும் விட்டு தரட்டான். இவன் ஆட்டை பூட்டி வச்சுட்டான். அடுத்த நாளில் காலையில் 5 மணி 42 ஆடு சேர்த்து வச்சு மூச்சு முட்டி காத்து வேணாதுக்கு மூச்சு விடுறதுக்கு எல்லாத்தையும் இறுக்கி ஒரு சின்ன ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அது வெளியில இருந்தாலும் பாவம் இருந்துடும். இந்த மாதிரி ஒரு பரபரப்பான பத்திரிகை செய்தியாக ஆண்டவர் வரப்போவது வெளிப்பட்டால் நாமெல்லாம் துண்டா காணும் துணியை காணும் ஓடிட்டு. அப்படி இல்லாததுனால ரொம்ப அலட்சியமா இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் நம்பினாலும் நம்பாவிட்டால், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போவது உண்மை உண்மை உண்மை. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. காலதாமதமானாலும் ஆண்டவர் நிச்சயமாக வருவார். மேக ரதத்தில் வருவார். லட்சக்கணக்கான பேர் ஏறி செல்லக்கூடிய ஒரு மேக ரதம் வரப்போகுது. நமக்கு ஒரு வேலை சொன்னோட சந்தேகம், மேகத்தில் பார்த்தா அது பஞ்சு மிட்டாய் மாதிரி பறக்குது, அதில் போய் இவ்வளோ பேர் எப்படி போக முடியும்? மேகத்தில் சக்தி வாய்ந்த மின்சாரம் இருக்கிறது. ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் மோதுகிற போது ஏற்படுவதால் இடி. எவ்வளவு பெரிய இடி கிட்டு கிட்டு அடிக்குவாங்க. அந்த இடி ஓசை கேட்கிற போது நமக்கு கொலையெல்லாம் நடுங்குது. நம்ம நினைக்கிறோம் காலத்துல பறந்துகிட்டு இருக்குன்னு. ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் மோதும் போது உண்டாகிற ஒளிதான் இடி ஓசை. அது உராயும் போதே ஏற்படுகிற ஒளிதான் மின்னல். மின்னல் வந்து கொஞ்சமாவது சின்ன
துண்டு வந்து இங்க நம்ம மேல விழுந்துச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். மரம்னா எரிஞ்சு போயிடுது, கட்டளை இடிஞ்சிடுது. அவ்வளவு பவர்ஃபுல். 1989 88 நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு இரவு 2 மணி இருக்கும். தொடர்ந்து குடியாட்டு பகுதியில் தொடர்ந்து 2 மணி நேரம் இடிச்சு. அது வந்து நான் ஸ்டாப்பிங். கடவுளை இடிச்சுட்டு கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் இடிக்கிறது இல்லை, இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பூண்டி காலேஜில் இருக்கிற பசங்களாம் அடிச்சு புரண்டு ராத்திரி 2 மணிக்கு செதறி ஓடி போனாங்க. நானும் ஆண்டவர் வந்துட்டார் இதோட செத்தோன்னு சொல்லி வெளியில வந்து பார்த்துட்டு அவ்வளவு பயங்கரமா இதுவரை நீங்க கண்டிருக்க மாட்டீங்க, கேட்டிருக்கவே மாட்டீங்க. 2 மணி நேரம் இடைவிடாத ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. எல்லாரும் அந்த மேகத்துல அவ்வளவு சக்தியோட அந்த வாகனம் வரப்போகிறது. அந்த வாகனம் வருகிற போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வருகிற போதே கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும், பைபிள் இப்ப நாமும் சொல்லுது. ஒருவேளை நாம செத்தவங்க லிஸ்ட்ல போனாலும் எழுவோம், உயிரோடு இருக்கிற லிஸ்ட்ல அது எப்போ ஆண்டவர் வர்றாரோ அதை பொறுத்தது. இப்போ வந்து இப்போதைக்கு வந்தா, இன்றைக்கு வந்தா உயிரோடு இருக்கிற நாமும். இன்னும் ஒரு 10 வருஷம் நினைச்சுக்கிட்டாக்கா அந்த மரித்த பரிசுத்தவானாக இருந்தா அந்த மரித்த பரிசுத்தவான் இருந்து உயிரோடு இருந்தது. உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த மேகரதம் வந்து நின்ற மாத்திரத்தில் நாம் ஓடி போய் ஏறுவோம். அங்க தூதர்கள் எல்லாம் வழியில் நின்று நம்மளை நினைச்சுவாங்க, வரவேற்பார். வாங்க என் பிதாவினால் ஆசிரியர் வாருங்கள் என்று சொல்லி கை கொடுத்து நம்மை வரவேற்பார்கள். போயிட்ட மாதிரி எடுக்கிறாங்க. அங்கே ஒவ்வொருத்தவங்க பார்க்கும்போது அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டு அந்த மேகத்தை ரதத்தில் ஏறுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார். அந்த மேகத்துக்கு போனோம்னா ஒரு 3 அதிசயம் நமக்கு காத்துட்டு பரலோகத்தில் நாம் பார்க்க போகிற 3 அதிசயங்கள். ஒன்று, நாம யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்றோமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவன்லாம் இருக்க மாட்டான். நாம சில இடத்துல லிஸ்ட் போட்டுருப்போம் மனசுக்குள்ளேயே, இவரு நல்ல பிரசங்கம் பண்றாரு, கண்டிப்பா இவர் அங்க இருப்பார். ஒரு பைபிள்ல எந்த கேள்வி கேட்டாலும் தான் அடிக்கிறார், கண்டிப்பா அவர் இருப்பார். ஓய்வு நாளுக்கு மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆலயத்துக்கு வந்துடுறார், கண்டிப்பா இருப்பார். தசமாக தவறாம கொடுக்கிறார், கண்டிப்பா இருப்பார். நாம ஒரு லிஸ்ட் போடுவோம். இன்னும் சில பேர் நமக்கு ஆகாத இருப்பார், இந்த பயம் பண்றதுக்கே போக மாட்டான். நாம போடுற லிஸ்ட் இது. நாம மனக்கணக்கில் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், இவரெல்லாம் பரலோகத்துக்கு போவாரு, இவரெல்லாம் போக மாட்டாரு. அங்க போய் பார்த்தா நாம யாரெல்லாம் வருவாருன்னு நினைச்சிருந்தோமோ அவனை அட்ரஸே இருக்காது. யாரெல்லாம் வர மாட்டோம்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோமோ அவெல்லாம் உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம். இன்னொன்னு, நாம அங்க இருக்கிறது போயிட்ட மாதிரி எழுதுறாங்க, வரமாட்டோம் என்றவர்கள் வரமாட்டார்கள் என்று நினைத்தவர்கள் வந்திருப்பதும், வருவார்கள் என்று நினைத்தவர்கள் வராமல் இருப்பதும், நாமும் அங்கிருப்பது பரலோகத்தின் 3 அதிசயங்கள். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோமோ ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா அங்க இருக்கிற லிஸ்ட்ல எல்லாம் போறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். இன்னொரு அற்புதம் பாருங்க, ஆண்டவர் வருகிற போது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சிறு குழந்தைகளுடைய கல்லறைகள் படா 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 படான்னு வெடிக்கும். பாவமே இந்த பாவ உலகத்திற்குள் ஈடுபடாத, பாவம் செய்யாத சிறிய குழந்தைகளுடைய கல்லறைகள் செத்து போயிருப்பாங்க. 2 வயசுல 3 வயசுல 5 வயசுல இறந்து போன குழந்தைகள் கல்லறைகள்லாம் வெடிக்கும். அவங்க தத்தி தத்தி தவழ்ந்து நடந்து அந்த மண் பத்திலாம் அந்த கல்லறையில இருந்து வந்தாங்க, அந்த மண்ணை கூட உதறி வெட்டிக்க தெரியாம தவழ்ந்து அந்த மேகத்துல போய் ஏறுவாங்க.
குழந்தைகள் என்ன செய்யும், அங்க நிக்கிறவங்க கையை போய் பிடிக்கும், பிடிச்சு மேல நிமிந்து பார்க்கும், எங்க அம்மாவா எங்க அப்பாவா. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மாவாவோ அப்பாவோ இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இந்த பச்சிளம் குழந்தை பரலோகத்திற்கு வந்திருக்கும், அவனை பெற்ற தாய் தகப்பன்மார் பரலோகத்திற்கு வராமல் இருக்கக்கூடும். இது படிக்கும் போது எனக்கு அப்படி உடம்பெல்லாம் நடுங்கிச்சு. என்னுடைய பேர பிள்ளைகளை எங்க தாத்தான்னு சொல்றதோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஜான் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே 2 கடைக்கு இந்தியாவில், அதுவும் என்ன வந்து ஃப்ரெண்டுன்னு தான் கூடும். போன இடத்துல ஹலோ ஃப்ரெண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னு தாத்தான்னு சொன்னார். அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த பேர பிள்ளைகள்லாம் பரலோகத்தில் போயிட்டு ஃப்ரெண்டு இருக்காரான்னு பார்த்தா இல்லைன்னா எப்படி இருக்கும். அது நினச்சிக்கிட்டு இருக்கும். தாத்தா நல்லா போட்டுக்கிட்டுலாம் போட்டுட்டு குளிராக இருந்தாலும் நடிக்கிட்டு பசங்கள்லாம் பண்ணுறாரு, கண்டிப்பாக வந்துடுவாருன்னு நினச்சிக்கிட்டு இந்த குழந்தைங்களாம் அங்கெல்லாம் மாறி அங்கே அந்த மேதத்தில் போய் தாத்தா இருக்காரான்னு ஒருத்தர் தான் பார்த்தா எப்படி இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெற்றோர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையான செய்தி. நம்முடைய பிள்ளைகள் நம்ம தான் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம் ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஹீரோவா இருக்கலாம். பிள்ளைகளுக்கு ஹீரோக்கள் யாருன்னா அவங்க பெற்றோர்கள், அவங்க அப்பா அம்மா தான். எல்லா பிள்ளைகளும் மனசுல ஹீரோ. எங்க அப்பா மாதிரி சாமர்த்தியசாலி யாரும் கிடையாது, எங்க அப்பா மாதிரி நல்லவர் கிடையாது, எங்க அப்பா தான் எல்லாம், எங்க அப்பாவால முடியாது கிடையாது, பிள்ளைகள்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் அங்க போய் நம்மளை தேடி பார்த்துட்டு இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இப்படி பார்த்து எங்க அப்பாவை காணுமே, எங்க அம்மாவை காணுமே, எங்க தாத்தாவை காணுமே, எங்க பாட்டியை காணுமே, என்னோட அனாதை பிள்ளைகளாம் அணைஞ்சிட்டு இருந்தா கிட்ட கொடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் வராமல் குழந்தைகள் மட்டும் வந்திருந்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தேவ தூதர்கள் அவர்களை வந்து தேற்றி அவருடைய கஸ்டடியில் அழைத்து செல்வார். பரலோகத்தினுடைய அற்புதமான காட்சி. ஏன்னா இப்போ ஆகாயத்தில் நம்ம போகும்போது பெற்றோர் இல்லாமல் பிள்ளைகள் பிரயாணம் செய்யலாம். ஏற்பாடு இருக்குங்களா இல்லையா? போகணும்னு அவசியம் இல்லை. குழந்தைய மட்டும் நம்ம அதுக்கு பணத்தை கட்ட அனுப்பினா பிள்ளைகளை எந்த பொண்ணுமா கொண்டு இறக்கி விடுவோம். ஒரு முறை பேதி ஏஞ்சலின் கூட அப்படி வந்துச்சு. இங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க. வரும்போது வந்து சேர்ந்து சொன்னாங்க, பெரியப்பாவோட சேர்ந்து வந்துட்டு வரும்போது அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு. அது 4 வயசாக இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் அதை நான் தனியாக அனுப்பணும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு. அதுக்கு டிக்கெட் எடுத்த நாள் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி. அங்க ஒரே பெரிய 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 புரட்சி. அங்க என்ன ஒரு வதந்தி என்ன சொன்னா, முஸ்லீம் எல்லாம் குண்டு வைக்க போறாங்க மெட்ராஸ் ஏரோட்ராமுக்குன்னு சொல்லி. ஏன்னா அப்போ அந்த பாபர் மசூதி இடிச்ச நேரம் அது. இந்திய சுதந்திர அன்னைக்கு அவன் இந்த சென்னை ஏர்போர்ட்ல குண்டு வைக்க போறான்னு சொல்லிட்டான். அதனால ஏகப்பட்ட போலீஸ், இருக்கிற ஜனங்களோட போலீஸ் அதிகம். அந்த லட்சத்துல மழை வேற சோன்னு அடிக்குது. இப்போவாது இந்த சென்னை ஏரோட்ராம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அப்போ ரொம்ப சுருங்கி போயிருந்துச்சு. அப்போ நான் இந்த குழந்தைய வந்து ஒரு ஆள்கிட்ட இடம் உள்ள நம்மள விட மாட்டாங்க, அனுப்பி இப்படி அனுப்பின்னு சொல்லி எங்களுக்குலாம் பயம், தனியாக உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் உட்காந்துருக்குறோம். எங்கள் வீட்டம்மா ஜான் எங்கள் சின்ன குழந்தைய மடியில் வச்சுட்டு கூட்டத்தில் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஒளிபெருக்கில் சத்தம் கேட்குது. ஏஞ்சல் சாமுவேல் இங்கிருந்து வெளியே அனுப்பப்படுகிறார். அவரை அழைத்து வந்தவர் கவனிக்கவும், ஏஞ்சலின் சாமுவேல் வெளியே வருகிறார் சொல்லிட்டே இருக்க அந்த கூட்டத்தில். நான் ஐயோ அடிச்சு கொண்டு இங்கே போனா அதுக்கு முன்னாடி இதை வெளியே கொண்டு வந்துச்சு. இந்த பாப்பா வந்துட்டு இது வெளியில வந்து அந்த கூட்டம் கட்டுக்கிடங்காத கூட்டத்தில் இருந்து அழுதுகிட்டு அங்கங்க அப்படியே மூஞ்ச பார்க்குது, தாத்தா இருக்காரான்னு சொல்லி. நான் அடிச்சு புரண்டுட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டேன்னு ஓடி போய் அந்த வாசலுக்கு வெளியில எங்கேயும் வெளியில வருவானோ அந்த வாசலுக்கு போனேன்னு என்னை பார்த்த மாத்திரத்துல
கட்டிக்கிட்டு ஒரே நான் போகவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்லி நான் சரி என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் அவன் பார்த்துக்கிட்டு நான் அதை தொடச்சி எடுத்து தூக்கி வச்சு தள்ளி விட்டுருக்கும் போது ஒரு அழகான ஏர் பஸ் கொண்டு அங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்க. நேரத்தில் வந்து இந்த பாப்பா தனியா போறதுக்கு ஒரு $300 எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கணும். டிக்கெட்டோட இந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஏர் பஸ்ஸஸ் பார்த்ததுக்காக $300 கட்டணும். அதெல்லாம் கட்டியிருக்காங்க, அளவு கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க, கட்டியிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த ரசீதை கேட்குது, என்னோட அந்த ரசீது இல்லைம்மா அப்படின்னு சொன்ன. அந்த ரசீது இங்கே மாட்டிட்டு போடுறது, அமெரிக்காவிலே வச்சு அங்கே வரல. அப்போ சொல்லிச்சு, நீங்க ஒரு $4000 கட்டினாங்க, இந்த $300 மேல $4000 கட்டின பாப்பா கூட்டிட்டு போன்னு சொல்லி. ஆண்டோட கிருபை பாருங்க. பையில கையை விட்டு எடுத்து பணம் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா அவளுக்கு $4000 கூட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் எடுத்து போய் எண்ணி பார்த்த போது $4200 இருந்துச்சு. திரும்பி வரணும்னே நான் மெட்ராஸ்லேருந்து உடனடியாக வர முடியும். வர்றதுக்கு $200 ஆண்டவர் வச்சிருக்கார் பையில. $4000 எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. எடுத்து நான் கட்டின பிறகு அந்த பாம்பெல்லாம் எழுதி கழுத்து வாங்கிட்டு, இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஏஞ்சலினை கூப்பிட்டு, ஏஞ்சலின் அது 3-4 வயசு தான், வாங்க ஏஞ்சலின் வாங்க நான் பார்த்துக்கிறேன் வாங்க. இந்த ஏர் பஸ் அப்படியே பத்திரமா அழைச்சிட்டு போய் முதல்ல போய் இந்த குழந்தைய ஃப்ளைட்டில் உட்கார வச்சு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து என்ன பேச சொல்லி, அது ஏஞ்சலின் அங்கேருந்து பேசிச்சு. தாத்தா நாங்கள் நல்லா என்ன பார்த்துக்கிறாங்க தாத்தா, நீ கவலைப்படாமல் விட்டு போ, நான் சந்தோஷமாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போதான் நிம்மதி வந்துச்சு. அந்த ஃப்ளைட்டில் அந்த மாதிரி ஏற்பாடு இருக்குது. அதே மாதிரி பரலோகத்துக்கு போகிற போது பெற்றோர்கள் வராத இல்லாத குழந்தைகளை தேவதூதர்கள் பத்திரமாய் பாதுகாத்து எடுத்து செல்வார்கள். எவ்வளவு அற்புதமான ஏற்பாட்டை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். இன்னொன்று ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து நம்ம உயிர் தெழுந்த உடனே நம்முடைய தோற்றம், நம்முடைய முதுமை மாறி போயிடும். அப்புறம் தலை நரைச்சிருச்சுன்னா இப்ப என்ன டை அடிச்சது அலையில தேவையில்லை, தானே ஆட வேண்டிய கற்பாயிடும். நரைத்த தலைகள் எல்லாம் கருப்பாயிடும், நரை மாறி போயிடும். இன்னொரு ஆசை என்ன தெரியுங்களா, என்ன மாதிரி வழுக்க வண்டியை பார்க்கவே முடியாது. வாழ்க்கையே அங்க கிடையாது. நான் இதுக்காக பரவாயில்ல போன ஆசைப்படுறேன். அப்புறம் சில பேர் நோயினால பாதிக்கப்பட்டு வேற சுருங்கி மடங்கி அப்படிலாம் இருப்பாங்க, அதெல்லாம் சரியாயிடும். சிலர் பிறவியிலேயே அங்கீகர்களாக பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அப்ப அங்க என்ன கிடையாது, முதுமை கிடையாது, நரை கிடையாது, திரை கிடையாது, வழுக்கை கிடையாது, நோய் நொடி கிடையாது, அங்கீகீனம் கிடையாது, எல்லோரும் தேவதூதர்களை போல ஆகும். அதனால ஒருவேளை நமக்கு சந்தேகம் வந்துடும், நீங்க இப்ப உங்களை நாங்க இப்படி பார்த்துருக்கோம், வழுக்க வழியா பார்த்துருக்கோம், தோல் சுருகினால பார்த்துருக்கோம், நீங்க டபக்குன்னு அங்க போய் இளமையா மாறிட்டா நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஐயா தானே எப்படி தெரியும்? அந்த கஷ்டமும் கிடையாது. என்னதான் மாறி இருந்தாலும் ஒருவர் கண்டுகொள்வதில் தயக்கமோ தடையோ இருக்காது. கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள முடியும். இவர்தான் என்னதான் தெரியும். என்ன இளமை தோற்றத்துக்கும் இப்போ உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் கல்யாணம் போட்டவங்க வீட்டில் மாட்டிருக்கு, வரவங்கள பார்த்துட்டு யாரு உங்க தம்பியான்னு தான் கேட்பாங்க. அட பாவி யாரு இது அப்படின்னு சொல்லி என்ன நம்பவே மாட்டேன். அந்த போட்டோ காட்ட நான் தான் இல்லை நீங்கள மாற்றிருக்க. அது எவ்வளவு வித்தியாசம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இந்த மாறுபாடெல்லாம் போயிட்டு மிக அழகான கம்பீரமான வாலிப தோற்றம் தேவதூதர்களை போல நாம் மாறுவோம். அதுக்கு பிறகு என்ன சொன்னா, இந்த கப்பல் கிளம்ப ஆரம்பிக்கும். ஆண்டவர் வந்து நாம எல்லாம் போய் ஏறின பிறகு
நம்ம எல்லாம் அதை 2 வருஷத்துல ஏறுவாங்க ஜனங்க. நம்ம அது என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் என்னது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறது. அவர் இருக்கார், எங்க இருக்காரு? இந்த கப்பல்ல இருக்கார். எவ்வளவு ஆர்வமா இருக்கும் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் பாருங்க. விக்டோரியா என்ன பாருங்க, உனக்காக தான் கடிகாரம் வாங்கி இங்க சாத்தி வச்சிருக்கேன், இது ரொம்ப அதிக பிரசங்கி, எனக்காகவே வாங்கி எதுக்கவே வச்சிருக்குது. பார்த்துக்கிட்டு தான் இருக்காமா, இன்னும் 2-10 நிமிஷம் இருக்கு. ஒரு ஆர்வம், நம்ம ஊர்ல சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம், ஒரு கூட்டம் அடிச்சு புரண்டு என்னதான் இருக்கா அவன்ட்டு எனக்கு தெரியாது. அரசியல் தலைவர்கள் அம்மா வராங்க, அப்பா வராங்க, அவருக்கு வராங்க, அடிச்சு புரண்டு போய் விடுறான். இந்த கிரிக்கெட் வீரர் வந்தா போதும். போன தடவை தஞ்சாவூருக்கு இவர் வந்தார், விஜயகாந்த். அடிச்சு கூட்டம், நான் மருத்துவமாக போய் மருந்து கடை ஓரமாக நின்றுட்டு அவ்வளவு கூட்டம், வெளியிலே வர முடியல. ஆம்பளை என்ன இந்த பொம்பளைங்க படுத்துற பாரு, படாத பாடாது, அடிச்சு விழுந்து பார்த்துக்கிட்டு எப்படியோ பார்த்துட்டு வந்தாச்சு. 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க வருது, நாங்கள் பேசிட்டு போகுது. ஒரு பொம்பளை, கேப்டன் பாத்தியா, கேப்டன் பாத்தியா, கேப்டன் ஆகும். அந்த அக்கா வந்து பார்த்தேன்டி, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, இவனுக்கு ஏன் புருஷன் எவ்வளவோ பரவாயில்ல, நான் பேசும்போது இவர் எல்லாம் பெரிய ஊர் வந்திருப்பாரு, ஜெகஜோதியா வந்திருப்பாரு, அங்க பணம் கட்ட மாரி அவன் வந்து நின்றுருக்கேன். அவனை போய் பார்த்துட்டு இவனுக்கு என் புருஷன் எவ்வளவோ பரவாயில்ல, உன்னை யாரும் போய் பார்க்க சொன்னான். இங்க அந்த மாதிரி மனநிலையில நாம பார்க்க போறதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மிக அமைதியாக சென்று பார்ப்போம், பார்த்து பரவசப்படுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற போது நமக்கு பயமே இருக்காது. ஏன் என்று சொன்னால் அப்போது பாவம் இருக்காது. பாவம் எங்க இருக்கோ அங்கதான் பயம் இருக்கு. எப்போ பயம் வந்துச்சு? அதான் பாவம் செஞ்சவன் தான் வந்துச்சு. நான் பாவம் செஞ்சதுனால பயந்து போய் மரத்துக்கு முன்னால ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பாவம் இல்லாத போது பயம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் பரவசப்படுவோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா ரொம்ப திருப்தி அடைவார். எங்க வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆவது வாக்கியத்தை வாசிங்க. ஏசாயா 53:11. போதும், அதான் வேணும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலவரத்துக்கு வந்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் பட்ட பாடுகள், அந்த பாடுகளுக்குரிய பலனாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ரதத்தில் ஏறி இருப்பதை பார்த்து ஆண்டவர் திருப்தி அடைவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். நாம ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அவரும் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். என்னுடைய பாட்டினால், என்னுடைய பாடுகளினால், என்னுடைய ரத்தத்தினால் நான் மீட்டுக் கொண்ட இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். அப்படியே ரதம் கிளம்பும். ரதம் கிளம்புன நம்ம அப்படியே கீழே பார்க்கலாம். ஆம்ஸ்டாங் ராக்கெட்ல போகும்போது உலகத்தை பார்த்த மாதிரி நாமும் ராக்கெட்டுக்கு பயணம் மேற்பட்ட பிறகு, பயணம் புறப்பட்ட பிறகு, மேகரதம் புறப்பட்ட பிறகு நாம எட்டி கீழே பார்த்தோம்னா என்ன இருக்கு தெரியுங்களா? எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல், எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல், பாவிகள் மரித்து போய் கிடக்கின்ற கோர காட்சியை நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நாம் போகிற போது, அந்த ராக்கெட்ல போகும்போது, அந்த விண்கலத்துல போகும்போது, விண்கலத்துல 7 நாள் பிரயாணம் இருக்கிறது, 1 நாள் ஓய்வு நாள் வரப்போகிறது, மீதி 6 நாள். அந்த 6 நாட்களில் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அங்கும் இங்கும் உலாவி கொண்டு, இப்போ ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா கடைசி கம்பார்ட்மெண்ட் வந்து போகிற மாதிரி இப்போ ஏற்பாடு இருக்கிற மாதிரி அந்த ஆகாய விமானத்தில் அந்த விண் களத்தில் அப்படி இருக்கும்போது நாம் எல்லாரும் போய் பார்ப்போம். தேவதூதர்கள் நம்ம வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம், பேசுவோம்.
நம்மோட பேசுவார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தேவதூதர் இருக்கிறார், அவர் வந்து நம்மகிட்ட பேசுவார், நம்ம விசாரிப்பார், நாம் ஆண்டவருக்காக பட்ட தியாகத்தை எல்லாம் நினைப்பூட்டுவார். நம்ம உடனே சொல்றோம், நான் ஜோசப்பை பார்க்கணும்னு விரும்புகிறேன், எந்த ஆதாரம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஈனோக்கு யாரு, நமக்கு ஏனோக்கு யாரு, ஆதாமு யாரு, ஆபிரகாம் நமக்கு தெரியாதுல்ல. தேவதூதத்தை தான் நாம் சொல்லணும். நம்ம யாரை பார்க்க விரும்புகிறோமோ, நான் தானியேலை பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னால் அவன் ஆட்சி போய் ஒரு தான் தானியேல் நமக்கு காட்டுவான், இவர்தான் ஆதாமுன்னு காட்டுவான். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் பாரு. நம்ம வேதாகமத்தில் படிக்கிற நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நாம் அந்த ரதத்தில் காணுகிற மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, சீக்கிரம் முடிச்சிருவான். என்னங்க அரை நாள் அந்த அந்த அரை மணி நேரம் நீங்க எந்த அரை மணி நேரம் வேற எங்கேயோ போயிட்டீங்களேன்னு நீங்க நினைக்கூடாது. இப்போதான் அந்த அரை மணி நேரம் என்னன்னு சொல்ல போறோம். 6 நாள் பிரயாணம், இடையில் ஒரு ஓய்வு நாள் வரப்போகிறது. 7 நாள் பிரயாணத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் பிரயாணம் கிடையாது. ஓய்வு நாளை எங்க ஆசிரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்க கோடை காலத்தில், இங்க எது கோடை காலம்னு எனக்கு தெரியாது, மிருக சீரிஷ் சொல்லி ஒரு நட்சத்திரம் இருக்கு, தி கிரேட் ஹண்டர். பாத்தீங்கன்னா படந்த பாட்டு ஒரு 4 நட்சத்திரம் இருக்கும், அப்படி 4 கற்று கால் மாதிரி 4 கால் இருக்கும். இடையில ஒரு 3 நட்சத்திரம் இப்படி போகும், ஒரு 3 நட்சத்திரம் இப்படி போகும், இன்னொரு 3 நட்சத்திரம் இப்படி கிராஸ்ல வரும். அதுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் தெரியும், அந்த 4க்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம். இதெல்லாம் மனக்கின்னாலும் ஓடிட்டு பார்க்கணும், வானியல் ஆராய்வு அப்படி சொல்லுது. அந்த நட்சத்திரத்துக்கு தமிழ்ல மிருக சீரிஷம் என்று பெயர், ஆங்கிலத்தில் த கிரேட் ஹண்டர், பெரிய வேட்டைக்காரன். அந்த முன்னாடி போற நட்சத்திரம் தான் அந்த வேட்டைக்காரனுடைய நாயம். இப்படி குறுக்க இருக்கிற 3 நட்சத்திரங்கள் என்னன்னு சொன்னா அது வேட்டைக்காரனுடைய பெல்ட். இப்படி ஒரு அது சாய்வா ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும், அது வந்து கத்தி, வேட்டைக்காரனுடைய கத்தி. அந்த கத்தியில தான் நடுவில் இருப்பது ஒரே நட்சத்திரம். அந்த ஒரே நட்சத்திரம் நாம் ஆசிரிக்கு போகிற நட்சத்திரம். 7 நாள் பிரயாணத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் எங்கே சொன்னால் அந்த ஒரே நட்சத்திரம். அது வானியல் ஆய்வு வந்து ஒப்புக்கொள்கிறது. என்னன்னு சொன்னா அந்த ஒரே நட்சத்திரம் ஒரு பெரிய துவாரம், எந்த நட்சத்திரத்திலும் இல்லாத ஒரு பெரிய துவாரம் இருக்கிறது. ஆகவே அது வழியாக போகிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அந்த ஒரே நட்சத்திரம் தான் ஓய்வு நாள். இன்னொன்னு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இல்லாத சில மக்களும் ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் வருவார். அவர்களும் முதலாக அந்த ஓய்வு நாளை அங்கு ஆசரித்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற போகிறார். இங்க ஆசரித்திருந்தாலும் சரி, ஆசரிக்க போனாலும் சரி, பரலோகம் போவதற்கு முன்பதாக ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை அனைவரும் ஆண்டவரோடு சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் நாம் ஆசரிக்க போகிறோம். அப்ப பூமியில இருந்து இது போய் சேர்ந்து எத்தனை நாளா பரலோகம் வச்சாரு? எத்தனை நாள்? 7 நாள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகத்தில் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு அரை நாள் தான். அரை நாளில் வருகிற அந்த விமானம் லட்சக்கணக்கான ரட்சிக்கப்பட்ட மக்களை சுமந்து கொண்டு 7 நாள் பிரயாணம் செய்து அந்த பரலோகத்தாடி. இப்ப மொத்தம் எத்தனை நாள் ஆச்சுங்க? ஆண்டவர் வந்து நம்மளை கூட்டு போறது எவ்வளவு நாள்? 7 இந்துக்கள்ல 7 வேற மாசத்துல அவனுக்கு 7 பிடிச்சிச்சு. 7 நாளா? சரி, அந்த 7 நாள் தான் கொஞ்சம் கவனிங்க. அந்த 7 நாள் தான் அந்த அரை மணிக்கு. எப்படி ஒரு கணக்கு போடுவோம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசி. எசேக்கியேல் 4:6.
ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக இல்ல கவனிக்கலையா? ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒரு நாளை கட்டளையிட்டேன். தீர்க்க தரிசனமாக ஒரு நாள் என்பது ஒரு வருடம். ஒரு நாள் என்பது ஒரு வருடம். அதாவது 24 மணி நேரம் என்பது 360 அல்லது 365 நாள். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வருஷம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்படியானால் நீங்க வகுத்து போய் பார்த்துக்கீங்க. ஒரு மணி நேரம் என்பது 15 நாள். 24 மணி நேரம் 360 நாள் என்றால் ஒரு மணி என்பது 15 நாள். அரை மணி என்பது அரை மணி நேரம் என்பது 7 நாள். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. 7.5 நாள். நம்முடைய மனித கணக்கின்படி 7.5 நாள். ஏன் பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று? எல்லாம் என்னாச்சுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கூட்டி சேர்க்கிற வருகிற நாளில் தேவ தூதர்களும் அவரோடு வந்து விடுவார்கள். பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாகும். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம். எவ்வளவு துல்லியமா வேதம் சொல்லுது பாருங்க. நான் 360 நாளுக்கு தான் கணக்கு போட்டு சொன்னேன். சில பேர் குருட்டு கேள்வி கேட்பாங்க, 365 நாளுல அந்த 5 நாள் என்னாச்சுன்னு. அதுக்காக தான் வேதம் சொல்லுது. இப்படி யாராவது கேட்பீங்கன்னா ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பரலோகத்தில் இருந்து வருவதற்கு, ஆண்டவர் வருவதற்கு அரை நாள். நம் அனைவரையும் கூட்டி சேர்த்து அழைத்து செல்வதற்கு 7 நாள், 7.5 நாள். 7.5 நாள் என்பது அரை மணி நேரம். ஆண்டவரின் கணக்கில் அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரம் பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தூதர்களும் நம்மை அழைக்க வருகிறபடினாலே பரலோகத்தில் மிகுந்த அமைதி உண்டாகும். அப்போதுதான் நாம் பூலோகத்தில் இங்கு கூட்டி சேர்க்கப்பட்டு நாம் பிரயாணத்தை மேற்கொள்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை அழைப்பதற்கு, நம்மை அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார். வைட்டமார் எழுதுறாங்க, அங்கு தேவ தூதர்லாம் உட்கார்ந்து கிரீடம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கிரீடம் செய்து கொண்டு இருக்கிறார். எதுக்கு? நாம போனோன்னு நம்ம தலையில வைக்கிறதுக்கு, நமக்கு சூட்டுவதற்காக கிரீடம் செய்து கொண்டு. இந்த நம்ம இந்த சில ஸ்கூல்ல VBS நடத்துவாங்க, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். அது ஃபைனல் டேக்கு என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கிரீடம் வைப்பாங்க. அதுக்கு நடத்துகிற ஸ்டாஃப்லாம் ஒரு 7 நாளாக செஞ்சுட்டு இருப்பாங்க. முடிஞ்ச பிறகு கடைசி நாளில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சு ஒரு அழகு பார்ப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் தேவ தூதர்களை விட்டு நமக்கெல்லாம் கிரீடம் செய்ய சொல்லிட்டு இருக்காரு. நான் போன உடனே கிரீடம் வைக்கணும். நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. நான் இப்படி கிரீடம் வச்சு நின்னா எப்படி கேட்பாங்க? மகாராஜா மாதிரி இருக்க மாட்டேன். ஆண்டவர் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்மை அழைப்பதற்கு, அழைத்து செல்வதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். பரலோகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவர் தான் நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பார்.